என் அண்ணன் சீனு ராமசாமி அவர்கள் தான். அந்த பேரில் இருக்கிற சீனி மாதிரியே அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன். அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன். இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்தது தான். எங்கே வேணுனாலும் சொல்லுவேன், என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரை ஆகுற வரைக்கும் எங்கள் அண்ணன் என் உடம்புல இருப்பார். ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான். தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்கே சென்னையில் இல்லை. ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் வந்தேன். அப்போ தான் அண்ணனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்புறமா தான் அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தில் நடித்து முடித்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா. இந்த படத்துலேயும் அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. தர்மதுரையிலையுமே ஒரு இக்கட்டான நிலமையில இருந்தேன். டிசம்பர் நம்ம சென்னையில் வெளில வந்த டைமில் நான் எதுவுமே இல்லை, உடமையை தவிர என்கிட்ட போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை. இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த நம்பர் அண்ணா கம்பெனிலேருந்து கால் வந்தது. அங்கே மேக்கப் போனேன். திடீர்னு அண்ணா பார்த்தாங்க. அப்போது நான் இப்போயாவது ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன். அப்போ நான் ரொம்ப மோசமாக இருப்பேன். அப்போவும் அண்ணா வந்து வேறெல்லாம் சொன்னாங்க, வேற ஆளை பண்ணலாம், வேற ஆளை பண்ணலாம். நாங்கள் இல்லை, எனக்கு ஜீவா பண்ணணும்னு அண்ணா சொன்னாங்க. அன்றைக்கி எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்றைக்கும் அந்த உங்கள் முன்னாடி நான் தைரியமாக சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஏகன் தம்பி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். கோழிப்பண்ணை செல்லத்துறை செட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் நான் இந்த கறிக்கடையெல்லாம் செட்லாம் பார்த்தாங்கன்னா யோகி பாபாண்ணா வந்தாங்க, பிரகிடா வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன். நான் அவரையும் பார்த்தேன். ஆனால் அவர் எனக்கு ஏகன் மாதிரியே தெரியல. நான் அவ்வளோலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹீரோ எங்கே காணோம், ஹீரோ எங்கே காணோன்னு. அப்புறமா தான் சொன்னாங்க அவர் ஏகன் தான்ட்டுன்னா கறி வெட்டுற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் இருந்தார். அப்படியே அண்ணா வந்து ஒரிஜினலாக மாற்றிட்டாங்க. ஏகனுமே சூப்பராக இருந்தாங்க. நடித்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். அண்ணாவோட படத்தில் பண்ணுறவங்க எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க, நடித்தவங்க கிடையாது. அண்ணா அப்படியே வாழ வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போன ஒரு ஃபீலாக தான் இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், படத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படி தான் இருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருந்தது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி. அந்த ஊரில் நானும் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல விளையாடிருக்கேன். அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் காரணம். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரகிடா என் தங்கச்சி, அவளுக்கும் நன்றி. சத்யா அண்ட் என் நண்பன் அசோக், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிவாண்ணா, ரியாசண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணா கூட ஒர்க் பண்ணதில் இங்கே என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம். சீனு அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களால் தான் எல்லாமே வந்து வெளியில் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் எல்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேர்த்துருவீங்க. வர 20ஆம் தேதி கோழிப்பண்ணை செல்லத்துறை ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சத்ய ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ணா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களோட 3வது படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா, ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்களுக்கு மியூசிக் பண்ண ரகுநந்தன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த சாங் எழுதுனா ஏகதேஷி அவங்கன்றாங்க, ஸ்பான்னர் சூர்யா அப்படின்றாங்க, டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.